புதிய நிதிநிலை அறிக்கையின் காரணமாக விலை உயரும் மற்றும் விலை குறையும் பொருட்கள் எவை என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் சிவரஞ்சனி. கூடிய விரைவில் ஜிஎஸ்டியை அமல்படுத்த இருக்கிறதால இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கும் மத்திய பட்ஜெட்ல பெரிய அளவுல வரி சம்பந்தமான மாற்றங்கள் அறிவிக்கப்படல. ஆனாலும் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கும் ஒரு சில மாற்றங்களை அடிப்படையா வச்சு எந்தெந்த பொருட்கள் விலை ஏற்ற இறக்கத்துக்கான இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். முதலாவதா ஸ்வைப் மிஷின். இதுக்கான வரி குறைக்கப்பட்டிருக்கு, அதாவது முற்றிலுமா ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதனால டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை ஊக்குவிக்கணும்னு இதனுடைய விலை இறக்கத்தை காண இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா அதிகமா பயன்படுத்தப்படும் செல்போன்கள், இதுக்கான விலை ஏற்றத்தை காண இருக்கு. இதுக்கு காரணம் செல்போன்களை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படும் சர்க்கியூட்டுக்கான உற்பத்தி வரியை 2% அதிகரிச்சிருக்காங்க. அதனால செல்போன்களின் விலை அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா எல்இடி பல்புகள், இதுக்கான வரியை 7.5% இருந்து 5% குறைச்சிருக்காங்க. அதாவது 2.5% இது குறைக்கப்பட்டிருக்கு. இதனால எல்இடி பல்புகளோட விலையும் குறையும். அடுத்ததா வெள்ளி பொருட்கள். வெள்ளி பொருட்களை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இறக்குமதி வரியை 12.5% அதிகரிச்சிருக்காங்க. அதனால வெள்ளி பொருட்கள் விலை ஏற்றத்தை காண இருக்கு. அடுத்ததா மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் பேட்டரிகள், இதுக்கான வரியையும் 7.5% இருந்து 5% குறைச்சிருக்காங்க. அதாவது 2.5% இது குறைக்கப்பட்டிருக்கு. அதனால பேட்டரிகளோட விலை இறக்கத்தை காண இருக்கு. அடுத்ததா மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களுக்கான வரியை உயர்த்தி அடிப்படை பொருட்களுக்கான விலையை குறைப்போம்னு முன்னாடி அறிவிக்கப்பட்டிருந்தது. அது போலவே சிகரெட், பீடி உள்ளிட்ட பொருட்களுக்கான விலை ஏற்றத்தை காண இருக்கு. அதாவது இதுக்கான உற்பத்தி வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறதால சிகரெட் எல்லாம் இனிமே விலை ஏற்றத்தை காண இருக்கு. அடுத்ததா திரவ எரிவாயுவான எல்என்ஜி, இதுக்கான வரியும் குறைக்கப்பட்டிருப்பதனால இதனுடைய விலை குறைவை காண இருக்கு. அடுத்ததா பெரும்பாலான வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் சுத்திகரிப்பான், இதுக்கான உற்பத்தி வரி அதிகரிச்சிருக்கிறதுனால இதனுடைய விலையும் ஏற்றத்தை காண இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னாக்கா மருந்துகள், உயிர்காக்கும் மருந்துகள், உயிர்காக்கும் கருவிகள், இதனுடைய விலைகள் எல்லாம் இறக்கத்தை காண இருக்கு. அதுவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா முந்திரி பருப்பினுடைய வரி பார்த்தோம்னா 15% அதிகரிச்சிருக்கு. இதனால முந்திரி பருப்பின் விலைகளும் கண்டிப்பா ஏற்றத்தை காண இருக்கு.